இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs ஜிம்பாப்வே நேற்று மேட்ச் முடிஞ்சது. ஸோ இந்தியாவும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இந்தியா பேட்டிங் பண்ணி எவ்வளோ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் வித்தியாசத்தில் டிஃபீட் பண்ணாங்க, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் நம்ம சீரீஸும் ஜெயிச்சிட்டோம், அதை பற்றியும் பார்க்கலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பிளேயிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பிளேயிங்லேருந்து நேற்று 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ருத்ராஜ் கேக்வாடை அவுட் பண்ணிவிட்டு வந்து ரியான் பராக், அதுக்கப்புறம் கயில் அஹமத்தை வந்துட்டு வெளியேற்றிட்டு அந்த இடத்துல முகேஷ் குமார் இது பண்ணாங்க. இதில் வந்து முகேஷ் குமாரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தது ஒரு குட் மூன் சொல்லுவேன். ருத்ராஜ் கேக்வாடை வெளியே எடுத்துகிட்டு போனது ஒரு பேட் மூன் தான் சொல்லுவேன். ஏன்னா நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயரை வந்து ஆட வைக்காமல் ரியான் பராக் இந்த மாதிரி பிளேயர்ஸை சான்ஸ் கொடுத்தாங்க, ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் ருத்ராஜ் கேக்வாடுக்கு இப்போ தான் சான்ஸே கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு வந்து அதிகமாக சான்ஸ் கொடுக்காம நேற்று மேட்ச்லேயும் விளாட விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து அந்த மேட்சும் சான்ஸ் கிடச்சி நல்லா ப்ரூவ் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த நடந்திருக்க சீரீஸ்க்கு அவருக்கு அதிகமாக சான்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ சிம்மன் கில் என்ன பண்ணுறாருன்னு தெரில. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 167 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் சாம்சன் தான் சொல்லுவேன். சஞ்சு சாம்சன் ஒரு எண்டில் பிடிச்சி மிடில் ஆர்டரில் செம்மையாக ஆடி கொடுத்தாரு. ஸோ அவர்னால தான் இந்த ஸ்கோரே 167 ஸ்கோர் அடிச்சிருந்தோம். ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 பேரும் ட்ரபிள் ஆகி அவுட் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா போனார். அதுக்கப்புறம் ரியான் பராக் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஆடிட்டு இருந்தார். அவரும் அது அவுட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் சிவன் டுபே ஒரு நல்ல ஒரு கேம்னியோ ஆடிட்டு ரன் அவுட்னால போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2ல் சஞ்சு சாம்சன் செம்மையாக நாக் ஆடி 167 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்தது. இப்போ வாங்க செகண்ட் ஹாஃபில் நடந்தது பார்ப்போம். பொறுத்த வரைக்கும் 125க்கே ஆல் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிக் ஆஃப் த பவுலர்ஸ் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் தான் சொல்லுவேன். ஏன்னா நேற்று வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அவர் தான் பிக் ஆஃப் த பவுலரில் மெயின் பவுலராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சிவன் டுபே, அவரும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் சிவன் டுபே. ஏன்னா பேட்டிங்கில் செம்மையான ஒரு கேமியோ, பவுலிங்லேயும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். செம்மையான ஆல்ரவுண்டராக இப்போ வந்துட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டனும் அபிஷேக் சர்மாவும் 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடந்தது. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, டெபியூட். இந்த சீரீஸும் முடிஞ்சாச்சு. 5 மேட்ச் சீரீஸில் ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் தோற்றோம், மிச்சம் இருக்க 4 மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து சுமன் கில்லோட ஃபஸ்ட்டு சீரீஸ் விக்ட்ரின்னு தான் சொல்லணும். ஸோ டெபியூட்டன்ஸ் எல்லோரும் கப்போட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாம்பியன்ஸ் ஆட்டம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நார்மல் ட்ராஃபினால் இந்தியாவும் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் இனிமேல் வர எல்லா சீரீஸும் ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சபடி தான் பை கைஸ்.